Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்ட்னர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்துட்ருக்கோம். மொதல் கிளாஸில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட், வெவ்வேறு வகையான முதல் கணக்குகளை எவ்வாறு தயாரிப்பது பார்த்தோம். அடுத்த வகுப்பில் முதல் மீது வட்டி எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவது மகிழ்ச்சி. அதோடு இல்லாமல் பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகளையும் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய கணக்குகளையும் நீங்களே சுயமாக செய்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பிகாஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும், நீங்களாக செய்து பார்க்கும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதனால் நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும். எக்ஸாம்பிள் தானே அப்படின்னு இருக்காதீங்க. அந்த போர்ஷனில் இருந்தும் அதே சம்ம கூட எக்ஸாமில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ லெட் அஸ் நவ் டிஸ்கஸ் அபவுட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். எடுப்பு மீது வட்டி எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிற டைட்டிலை இப்போ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு 3.7.4 அப்படிங்கிற டைட்டில் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் மூணாவது பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ டிராயிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏ அமௌண்ட் வித்ட்ரா பை த ப்ரொப்ரைட்டர் ஃபார் ஹிஸ் ப்ரைவேட் யூஸ். கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மையிலிருந்து தன் சொந்த உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் தொகைக்கு எடுப்பு அப்படிங்கிறது. முதல் மீது வட்டி எப்படி நம்ம அலோவ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த எடுப்பு மீது வட்டியும் அலோவ் பண்ணுவாங்க. காமனாக இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது a partner pay certain percentage of interest to the partnership. So it is one of the income to the partnership but expenses for the partner. கூட்டாளி ஒருவர் தான் எடுத்த தொகைக்கு குறிப்பிட்ட சதவீத வட்டியை கூட்டாண்மை நிறுவனத்திற்கு தரணும். இது கூட்டாண்மையை பொறுத்தவரையில் வருமானம், ஆனால் கூட்டாளிக்கு இது ஒரு செலவினம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லி இருந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் எடுப்பு மீது வட்டி அனுமதிக்க அப்படின்னு கொடுத்துருந்தா எடுப்பு மீது வட்டி உண்டு, அதர்வைஸ் அவனுக்கு வட்டி கிடையாது. அது ஒரு பாயிண்ட். அதான் உடன்பாட்டில் இருந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டிராயிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். பீரியடு எந்த டேட்டில் வித்ட்ரா பண்ணா அப்படிங்கிற பீரியடு டேட் கொடுக்கல, எடுத்த தேதி கொடுக்கல அப்படின்னா நாம் 6 மாதம் அதுக்கு வட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ரூல் இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ரொவைட் பண்ண சொன்னால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கான ஜேர்னல் குறிப்பேடு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா ஏதாவது ஒன்று தான் போடும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். தமிழில் கூட்டாளியின் முதல் அல்லது எடுப்பு கணக்கு பற்று, எடுப்பு மீது வட்டி கணக்கு வரவு. அடுத்தது இதுக்கு க்ளோசிங் என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று, லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு. இது வந்து என்ட்ரி. இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்? எடுப்பு மீது வட்டிக்கான பதிவு என்ன அப்படின்னு கேட்டால் இது எழுது. அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது? மொத்தம் 3 முறை இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட் அப்படின்னா நேரடி முறை. அடுத்தது ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னா பெருக்குத்தொகை முறை. அடுத்தது ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்னா சராசரி கால முறை அப்படின்னு 3 மாடல். இந்த 3 மாடலில் தான் நாம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த மாடலை எப்போ நாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஹிண்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது டைரக்ட் மெத்தட், நேரடி முறை அப்படிங்கிறது. இது வந்து ஒரே ஒரு டிராயிங்ஸ் கொடுத்துருக்கான்.
அல்லது ஒன் மோர் டிராயிங்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு தடவை அல்லது பல தடவை அமௌண்ட் வித்ட்ரா பண்ணா இந்த மாடலில் போடுங்க. ஒரே ஒரு டிராயிங்ஸ் இருக்கு அல்லது ஒன் மோர் டிராயிங்ஸ் இருக்குன்னா இந்த மாடலில் போடுங்க. அடுத்தது ரெண்டாவது ப்ராடக்ட் மெத்தட். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, பெருக்கு தொகை முறை. டிஃபரெண்ட் அமௌண்ட் அப்படின்னா வேறு வேறு தொகை, டிஃபரெண்ட் டேட் வேறு வேறு தேதியில் வேறு வேறு தொகையை எடுத்திருந்தா இந்த ரெண்டாவது முறையை போடலாம். மூணாவது மெத்தட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட், சராசரி காலமுறை அப்படிங்கிறது. சராசரி காலமுறை இது எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, சேம் அமௌண்ட் ஒரே தொகை, சேம் டேட் ஒரே டேட், ரெகுலர்லி அதாவது தொடர்ந்து எடுத்துருப்பது. 12 மாதம்னா 12 மாதமும் தொடர்ந்து எடுத்திருந்தா இந்த மாடலில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ 3 மாடல் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாடலை எப்போ நாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இந்த 3 மாடலுக்கும் ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு மாடலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் பை 12. அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் எடுத்த தொகை வட்டி விகிதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் பை 12. அடுத்தது ரெண்டாவது மாடல் ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தடுக்கு ஃபார்முலா என்னன்னா, சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. பெருக்கு தொகை மொத்தம் இன்ட்டு வட்டி விகிதம் இன்ட்டு 1/12. அடுத்தது மூணாவது மாடல் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். அதுக்கு ஃபார்முலா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பை 12. நீ பரீட்சையில் எழுதுக்குள்ள இதெல்லாம் ஃபுல்லாக எழுதணும். நான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், ஆவரேஜ் பீரியடுங்கிறதையும் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். பரீட்சையில் நீ அப்படி எழுதக்கூடாது. தமிழில் மொத்த எடுத்து தொகை இன்ட்டு வட்டி விகிதம் இன்ட்டு சராசரி காலம் பை 12. இப்போ இதுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருவான், இந்த ரேட் கொடுத்துருவான். ஆவரேஜ் பீரியட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு புக்கில் ஒரு டேபிள் கொடுத்துருக்கான், அந்த டேபிளை நீங்கள் பார்த்து படித்து வச்சுக்கணும். இப்போ ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது பிகினிங்கில் கொடுத்தா எப்படி போடுறது, மிடில் கொடுத்தா எப்படி போடுறது, எண்டில் கொடுத்தா எப்படி போடுறது. பிகினிங்னா தொடக்கம், மிடில்னா நடுவில், எண்டுனா இறுதியில் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் ஒரு தொகையை அவன் எடுத்திருந்தான்னா ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது 6.5. அதே மிடில் எடுத்திருந்தான்னா 6, எண்டில் எடுத்திருந்தான்னா 5.5. இது வந்து இந்த ஆவரேஜ் பீரியட் சராசரி காலம் அப்படிங்கிறது. அதே கொடுத்துருக்கிற கணக்கில் மந்த்லி இல்லாமல் குவார்ட்டர்லினா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படி எடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 7.5 மாதம். அதே மிடில் ஆஃப் குவார்ட்டர்லி அப்படின்னா 6 மாதம், எண்ட் ஆஃப் குவார்ட்டர்லி அப்படின்னா 4.5 மாதம். அடுத்தது ஹாஃப் ஏர்லியில் கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொரு அரையாண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்தில்னா 9 மாதம், மிடில் நடுவில்னா 6 மாதம், எண்டுனா 3 மாதம். இது வந்து டேபிள் இருக்குது. நாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். பிகினிங்கில் எடுத்தால் என்ன, எண்டில் எடுத்தால் என்ன, மிடில் எடுத்தால் என்ன அப்படிங்கிறத இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நாம் அடுத்ததாக சம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 3 மாடலையும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் மெத்தட். அதில் பயிற்சியில் 12th சம் அது படிக்கிறது. சந்தோஷ் இஸ் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ்டு 6% per annum. During the year ended 31st December 2018, he withdraw follows. February 1 2000, May 1 10,000, July 1 4,000, October 1 6,000. Calculate the amount of interest on drawings. இப்போ இதில் வந்து நம்ம என்ன மாடலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்ட் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் பார்க்க போகிறது டைரக்ட் மெத்தட் அப்படின்னா நேரடி முறை. இப்போ இந்த மாடலை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரே ஒரு தடவை வித்ட்ரா பண்ணியிருந்தாலோ அல்லது ஒன் மோர் டைம்ஸ் பல முறை வித்ட்ரா பண்ணியிருந்தாலோ இந்த மாடலில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு தடவை வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் பல முறை வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ இதுக்கு ஃபார்முலா எழுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்
into rate of interest into period of interest. தமிழில் எடுத்த தொகை இன்டு வட்டி வீதம் இன்டு வட்டிக்குரிய காலம். இது ஃபார்முலா. இப்போ அந்த 12th சம்மில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறது 2000 ரூபா. ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கிறது 2000 ரூபா. 6% இன்ட்ரெஸ்ட் அவன் கொடுத்துருக்கான். வட்டிக்குரிய மாதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வித்ட்ரா பண்ண டேட்ல இருந்து இயர் எண்டு வரைக்கும். வித்ட்ரா பண்ண டேட் வந்து பிப்ரவரி 1, இயர் எண்டு வந்து டிசம்பர் 31. பிப்ரவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கால்குலேட் பண்ணினா 11 மந்த்து பை 12 1 இயர். இப்போ இதை நீ அடிச்சு கண்டுபிடிச்சின்னா 110 110 ரூபா. எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுதா? 1 மோர் 2000 ரூபா எடுத்த அமௌண்ட்டு 6% இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துருக்கான். இந்த பீரியட் மட்டும் கண்டுபிடிக்கணும். பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வித்ட்ரா பண்ண டேட்ல இருந்து, அதாவது பிப்ரவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எவ்வளவு மாசம் அப்படின்னு பாரு. 11 பை 12 ஒரு இயர். இது அடிச்சுன்னா 110 110 ரூபா. அடுத்தது ரெண்டாவது வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து 10,000, 6% இன்ட்ரெஸ்ட், அதனால 6/100. இது எப்போ வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னா மே 1. மே 1ல இருந்து டிசம்பர் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மந்த் வரும். 8/12 இதனை அடிச்சு பார்த்தீங்கன்னா 400 வரும். அடுத்தது தேர்டாக வித்ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து 4,000, 6%, அதனால 6/100. இது வித்ட்ரா பண்ண டேட் வந்து ஜூலை 1. ஜூலை 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 6 மாதம். ஸோ 6/12 இதை அடித்தோம்னா 120 வரும். அடுத்தது ஃபோர்த்தா வித்ட்ரா பண்ணியிருக்கிறது 6,000, 6/100 6% வட்டி. இதை எப்போ வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னா அக்டோபர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 3 மாதம். 3/12 இதை அடித்தோம் அப்படின்னா 90 ருபீஸ் வரும். இப்போ இதை எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணினா 720 720 ரூபா. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னா எடுப்பு மீது வட்டி அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து 4 டிராயிங்ஸ் கொடுத்துருக்கான். 4 தடவை எடுத்ததாக கொடுத்துருக்கான். அதனால 4க்கும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சி 4ஐயும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரே ஒரு டிராயிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் இருக்குன்னா இந்த லைனை மட்டும் போட்டு இதுதான் இன்ட்ரெஸ்ட். 2 இருந்ததுன்னா இது, 3 இருந்ததுன்னா இது, 4 இருந்ததுன்னா இது. அப்போ ஒரு டைம் எடுத்திருந்தாலும் இந்த மாடலில் போடலாம். 1 more டைம்ஸ் 2-3 தடவை எடுத்திருந்தாலும் இந்த மாடலில் போடலாம். இதில் வந்து இந்த பீரியட் மட்டும் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவனோட எடுத்த தேதி என்னன்னு பாரு. அந்த தேதியிலிருந்து எண்டு வரைக்கும், அந்த இயர் எண்டு வரைக்கும் எப்போ எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீ கால்குலேட் பண்ணணும். 1ஆம் தேதினா அந்த மந்த்தை சேர்த்துக்கணும். சப்போஸ் பிப்ரவரி 28 or 29 அப்படி கொடுக்குறான்னா பிப்ரவரி சேர்க்காம கண்டுபிடிக்கணும். இதில் பீரியட் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 720 வரும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எக்ஸசைஸில் 12th சம் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதே எக்ஸசைஸில் 11, 13, 14 இருக்குது. இந்த 3 மாடலும் இருக்குது. அது 3ஐயும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி எலிசேஷனில் 11, 12, 13, 14 4 கணக்கு இருக்கு. அதையும் இதே மாடலில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னா பெருக்கு தொகை முறை. இப்போ இந்த மாடல் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி வெவ்வேறு தொகை வெவ்வேறு தேதி அப்படின்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் டேட்டில் வித்ட்ரா பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னோம்னா நாம் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம். நாம் எக்ஸசைஸில் 15th அதாவது 15வது சம் பார்ப்போம். Santosh is a partner in a partnership firm as per the partnership deed. Interest on drawings charged 6% per annum. During the year ended 31st December 2018, he withdrew as follows: February 1, 2000, May 1, 10,000, July 1, 4,000, October 1, 6,000. Calculate the amount of drawings by using product method. இப்போ இவனே ப்ராடக்ட் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு கொடுத்துட்டான். இப்போ இதில் வந்து இயர் எண்டு எப்போன்னு பார்த்துக்கோ. இயர் எண்டு அப்படிங்கிறது 31st டிசம்பர். இதுலேயும் 4 டிராயிங்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டேபிளில் 4 காலம் இருக்கணும். ஒன்று வந்து டேட் ஆஃப் டிராயிங்ஸ் எடுத்த தேதி, 2 அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் எடுத்த தொகை, 3 பீரியட் காலம், 4 ப்ராடக்ட் அப்படின்னா பெருக்கு தொகை அப்படின்னு 4 காலம் ப்ரிப்பேர் பண்ணி. இதில் எடுத்த தேதினா கணக்கில் கொடுத்துருக்குது February 1. எடுத்த தொகை அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்னா எடுத்துருக்கிற அமௌண்ட்
பிப்ரவரி 1ல் 2000 ரூபாய் எடுத்திருக்கான், மே 1ல் 10,000 எடுத்திருக்கான், ஜூலை 1ல் 4,000 எடுத்திருக்கான், அக்டோபர் 1ல் 6,000 எடுத்திருக்கான். இதுவும் சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பீரியட் கண்டுபிடிக்கணும். பீரியட் கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது மாதிரி தான். இந்த டேட்லேருந்து எது வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர் 31 வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா டிசம்பர் 31 தான் அக்கௌண்டிங் பீரியட் முடியறதா கொடுத்துருக்காங்க. அப்போ பிப்ரவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 மந்த். அடுத்தது மே 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 8 மந்த். ஜூலை 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 6 மந்த். அக்டோபர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 3 மந்த். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 போட்டிருக்கிறதுனால அந்த மந்த்தை சேர்த்துக்கலாம். இதே எண்டு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதம் சேர்க்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. அடுத்தது ப்ராடக்ட்டுங்கிறது என்னன்னா இந்த அமௌண்ட்டையும் பீரியடையும் அப்படியே பெருக்கி கொடு. அமௌண்ட்டையும் பீரியடையும், அதாவது 4 = 2 × 3, அதாவது 2வது காலத்தையும் 3வது காலத்தையும் டோட்டல் போட்டுற வேண்டியதுதான். அப்போ 2000 × 11 = 22,000, 10,000 × 8 = 80,000, 4,000 × 6 = 24,000, 6,000 × 3 = 18,000. அதாவது இந்த எடுத்த தொகையையும் காலத்தையும் அப்படியே பெருக்கி போடுறோம். அதான் பெருக்கு தொகை, வேற ஒன்று. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இங்கே வந்து சுருக்கமாக எழுதியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பரீட்சையில் எழுதக்கூடாது. பெருக்கு தொகைன்னு ஃபுல் ஃபார்மில் எழுதும். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே டோட்டல் போடு. டோட்டல் போட்டிங்கன்னா 1,44,000 வருது. 1,44,000. இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட். அப்படின்னா பெருக்கு தொகை மொத்தம் அப்படின்ட்டு, பெருக்கு தொகை மொத்தம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது இது ஃபார்முலா எழுதிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. இது ஃபார்முலா. அதாவது பெருக்கு தொகை மொத்தம் இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு 1/12 அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணனா பெருக்கு தொகை மொத்தம்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது 1,44,000 இன்ட்டு 6% அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், அதனால 6/100 இன்ட்டு 1/12 ஃபார்முலாவில் உள்ளது. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறோம் 1/12. இப்போ இதை நீ அடிச்சுன்னா 720 வரும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இது என்ன மாடலில் அப்படின்னா ப்ராடக்ட் மெத்தட். இன்னொன்று என்னன்னா, நீ வந்து ஒரு செம்ம இந்த ப்ராடக்ட் மெத்தடில் போட்டாலும் ரைட்டு, ஆர்டினரி மெத்தடில் போட்டாலும் ரைட்டு, அதாவது டைரக்ட் மெத்தட் போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இப்போ இந்த சம்மும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த சம்முக்கும் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். அது வந்து டைரக்ட் மெத்தடில் போட்டோம், இது வந்து ப்ராடக்ட் மெத்தடில் போட்டிருக்கோம். ஆனால் ஆன்சர் ஒன்று தான், ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு. இப்போ இந்த மாடலில் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக இருந்து டிஃப்ரெண்ட் டேட்டில் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாடலில் போடலாம். இப்போ இதை டைரக்ட் மெத்தடில் போட முடியாதா அப்படின்னா போடலாம். ஆனால் கணக்கில் டைரக்ட் மெத்தடில் போடு அப்படின்னா அல்லது ப்ராடக்ட் மெத்தடில் போடு அப்படின்னு கேட்டான்னா என்ன மாடல் கேட்குறான்னா நம்ம அதில் தான் போடணும். இப்போ இதில் எக்ஸசைஸில் உங்களுக்கு ஒரு சம் தான் இருக்குது. இல்லுஸ்ட்ரேஷனில் 15 இதே மாடல், அதை நீங்கள் போட்டு பாருங்கள். 15வது சம இதே மாடலில் போட்டு பாருங்கள். அடுத்தது 3வது மாடல் வந்து ஆவரேஜ் பீரியட் மெத்தட், அப்படின்னா சராசரி கால முறை அப்படிங்கிறது. இப்போ இந்த மாடலில் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். அதாவது சேம் அமௌண்ட் சேம் டேட் ரெகுலர்லி, ஒரே தொகையை ஒரே தேதியில் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாடலை நம்ம பயன்படுத்தலாம். அதான் இங்கே எழுதியிருக்கேன், ஒரே தொகை ஒரே தேதி ரெகுலராக எடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னோன்னா. இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ், மொத்த எடுத்த தொகை இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பை 12, சராசரி காலம் பை 12. இந்த சராசரி காலம் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கில் இருந்தால் என்ன, மிடில் இருந்தால் என்ன, எண்டில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது. இப்போ நாம் இந்த மாடலுக்கு எக்ஸசைஸில் 16வது சம் பார்க்குறோம். அதில் வந்து கவிதா இஸ் எ பார்ட்னர் இன் எ ஃபோம், சி வித்ட்ரா 2,500 பர் மந்த் ரெகுலர்லி. பிஎம்னா பர் மந்த். அப்போ நீங்கள் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி பர் இயருக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது மாதத்துக்கு கொடுத்துருக்கான், வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கணும். Interest on drawings is charged 4% per annum. Calculate the interest on drawings using average period method. அவனே கொடுத்துட்டான். If she withdraw 3 மாடலில் கொடுத்துருக்கான். Beginning of every month, ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுத்திருந்தா, middle of every month, ஒவ்வொரு மாதமும் நடுவில் எடுத்திருந்தா, end of every month, ஒவ்வொரு மாதமும் இறுதியில் எடுத்திருந்தா எப்படி போடுவே அப்படின்னு ஒரே சமயம் 3 மாடலில் கேட்டிருக்கான். இப்போ
இப்போ நாம் அதை தான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஒவ்வொரு மாதமும் தொடக்கம் அப்படின்னா தொடக்கத்தில் எடுத்திருந்தா, இப்போ அவன் எடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து கணக்கில் வந்து கொடுத்துருக்கான். எவ்வளோ எடுத்துருக்கதா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபா. அப்போ நீ அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2500 × 12 பெருக்கி இயலுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 30,000 4% அப்படிங்கிறது அவனே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100 இன்ட்டு பிகினிங்னா 6.5 மாதம் 6.5/12. இப்போ இதை அடித்தோம்னா 650 வரும். அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது ஒவ்வொரு மாதமும் நடுவில் மிடில் ஆஃப் எவரி மந்த் அதே அமௌண்ட் தான் மந்த்லி மிடில் அப்படின்னா பிகினிங்னா ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1 அப்படி எடுக்கிறான்னு அர்த்தம். மிடில் அப்படின்னு சொன்னால் ஜனவரி 15, பிப்ரவரி 15, மார்ச் 15, ஏப்ரல் 15 அப்படி எடுக்கிறாங்க. அப்போ 12 டைம்ஸ் தான் எடுத்திருப்பான். 30,000 ரூபா. 4% 4/100. இப்போ இதுக்கு ஆவரேஜ் பீரியட் வந்து 6/12 இதை அடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 600. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் இறுதியில் அப்படின்னா எண்ட் ஆஃப் எவரி மந்த் அப்படின்னா ஜனவரி 31, பிப்ரவரி 29, மார்ச் 31 அந்த மாதிரி எண்டில் எடுத்துருந்தான் அப்படின்னா அப்பயும் 12 தான். அப்போ 12 இருக்கணும்னா 30,000. 4%ங்கிறதுனால 4/100 இன்ட்டு 5.5/12 வந்து எண்டில் எடுத்தான்னா 5.5/12 இஸ் இதை கூட்டணும் அப்படி சொன்னோம்னா இப்போ அடித்து பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா 550 ரூபா. இப்போ இது வந்து எண்ட் ஆஃப் எவரி மந்த். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ரிலீசேஷனில் 16, 17, 18 3 கணக்கு இருக்குது. எக்ஸசைஸில் 17, 18 இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை தவிர குவார்டர்லி எடுத்தால் எப்படி போடுறது, ஆஃப் இயர்லி எடுத்தால் எப்படி போடுறதுன்னா இந்த ஆவரேஜ் பீரியட் இருக்குல்ல அது மட்டும் மாறும். ஆவரேஜ் பீரியட் மட்டும் மாறும். இப்போ இந்த ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கான். அதை நீங்கள் பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் முன்னாடியே டேபிளில் இருக்கிறத போட்டேன். அதாவது மந்த்லி ஓப்பனிங் மிடில் எண்டு, குவார்டர்லி ஓப்பனிங் மிடில் எண்டு, அதே மாதிரி ஆஃப் இயர்லி அதுவும் ஓப்பனிங் மிடில் எண்டு. அதுக்கு என்ன ஃபார்முலா என்ன பீரியட் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.